பூங்கா அமைக்க வந்த திட்டம் தற்போது சர்ச்சையின் மையமாக மாறியது. கோவை சிங்கநல்லூர் SGHS காலனியிலிருந்து காவை நகர் செல்லும் வழியில் மாநகராட்சிக்கு சொந்தமான 4.5 ஏக்கர் நிலத்தில் மூங்கில் பூங்கா அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பூங்காவுக்கு வரும் பொதுமக்கள் பயன்படுத்த கழிப்பறை கட்டப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கழிவுநீர் தேங்கி சுகாதார பிரச்சினை ஏற்படும் என்ற அச்சத்தை மக்கள் முன்வைக்கின்றனர். முதலில் பூங்கா அலுவலகம் என கூறப்பட்ட கட்டிடம் தற்போது கழிப்பறையாக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். அதிகாரிகள் இது பயோ டாய்லெட் என்பதால் பாதிப்பு இருக்காது என தெரிவித்தாலும் பராமரிப்பு சரியாக இல்லையெனில் சுற்றுப்புறம் பாதிக்கப்படும் என மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வளர்ச்சி திட்டங்கள் மக்களின் நம்பிக்கையுடன் இணைந்தால்தான் முழுமை பெறும். கரையோ அழுக்கோ மனசுல இல்லாம துணியில மட்டும் இருக்கட்டும், அத நாங்க நீக்கிடுறோம். கவலைப்படாத கண்ணா, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் லெபனான் தான்.